வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ரீஓப்பன் ஆயிருக்கு. இந்த வீடியோ நான் போட்டப்போ அதில் நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் வந்து 12th குவாலிஃபிகேஷனுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ 12th குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1436 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆர்ஆர்பிலையும் எத்தனை வேகன்சி இருக்குது, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 14,298 வேகன்சிஸ். இதில் சென்னை ஆர்ஆர்பியில் மட்டுமே 2,716 வேகன்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக சென்னை ஆர்ஆர்பியில் அதிகமான வேகன்சி இருக்கிறனால நார்த் இந்தியா நிறைய பேர் வந்து சென்னை ஆர்ஆர்பியை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே, கண்டிப்பாக நம்ம ஊர்லேயுமே இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதில் ஈஸியாக செலெக்ஷன் ஆக முடியும். இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்குது, எக்ஸாம் டேட்லாம் இன்னும் சொல்லலை. அதனால் நீங்கள் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அவங்கள உள்ள வர விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இது நமக்கான வேகன்சி, நம்ம ஜோனில் இருக்கக்கூடிய வேகன்சி. இது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. இப்போ 12th குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலே 12th வந்து பிசிக்ஸ் மேத்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சவங்க தான் எலிஜிபிள். நான் வந்து பிசிக்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன், பிசிக்ஸ் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கேன், ஆனால் மேத்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ரெண்டு சப்ஜெக்ட்டுமே கண்டிப்பாக 12th இருக்கணும். அதில் ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 SNT, அதாவது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் தான் அதிகமான வேகன்சி இருக்குது, 1423 வேகன்சிஸ். ஓகே, இன்னொன்று வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்ததில் இன்னொரு போஸ்ட்டும் ஆட் ஆயிருக்குது, கிரேட் 3 டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய போஸ்ட். இதில் மொத்தமாக 13 வேகன்சி மட்டும்தான், அது ஒரே ஒரு ஆர்ஆர்பியில் தான், ஆர்ஆர்பி ஜம்மு அண்ட் ஸ்ரீநகரில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டீங்க. பட் இந்த 1423 வேகன்சியில் எந்தெந்த ஆர்ஆர்பியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதாவது அகமதாபாத்தில் 106 இருக்குது. இப்போ இதில் வந்து சென்னையில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 71 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் செகந்திராபாத்தில் 183 இருக்குது, திருவனந்தபுரத்தில் வந்து 39 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த ஆர்ஆர்பியில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சென்னை ஆர்ஆர்பிலையுமே இது கம்மி கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் போஸ்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று சென்னை ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா திருவனந்தபுரம் ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணணும். திருவனந்தபுரம்னா கேரளா தானே அப்படிங்கிற நீங்கள் சொல்லலாம். மதுரை டிவிஷன் வந்து திருவனந்தபுரம் ஆர்ஆர்பிக்கு அண்டரில் தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் திருவனந்தபுரம் ஆர்ஆர்பியில் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஆர்ஆர்பிலும் இருக்கக்கூடிய வேகன்சி தான். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு ஒவ்வொரு ஆர்ஆர்பிலும் இருக்கக்கூடிய வேகன்சி. நீங்கள் இதில் எந்த ஆர்ஆர்பிக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி நான் ஆல்ரெடி A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இதில் இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். மொத்தமாக அந்த 14,000 வேகன்சிக்கும் என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, மற்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 90 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதிலே நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுற எல்லாமே வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்லையுமே கோர்ஸில் ஜாயின் பண்ணுற வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் லிமிட்னு பார்க்குறத விட நம்ம டேட் ஆஃப் பர்த்னு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 1/7/2006க்கு முன்னால் பிறந்தவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த டேட்டுக்கு முன்னால் பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா 2/7/91க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசினா 2/7/1988க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். SC/STனா 2/7/86க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 12th குவாலிஃபிகேஷனுக்கும் இதே தான், ITI குவாலிஃபிகேஷனுக்குமே இதே தான். ஓகே, ஸோ இந்த 14,000ல் 1436 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கிரேட் 1க்கும் கொஞ்சம் வேகன்சி இருக்குது. அது போக மிச்ச வேகன்சி எல்லாமே ITI முடிச்சவங்களுக்கான வேகன்சிஸ் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.